தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வணக்கம் கருணாதேவி. கிராம உதவியாளர்கள் தொடர்ந்து 33வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கிராம உதவியாளர் நீங்கள் அந்த காட்சியில் பார்க்கலாம். குறிப்பாக பல்வேறு கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இவர்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை என்பதுதான் இவர்களது முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. இவர்கள் துறை சார்ந்து கடிதத்தை நிதித்துறைக்கு அனுப்பியதாகவும் நிதித்துறையில் தான் காலதாமதம் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இன்றும் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டால் அப்போதும் கைது செய்து வந்தார்கள். ஆனால் இவர்கள் ஒரு முக்கிய கோரிக்கை என்னவென்றால் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை களத்தில் இருப்போம், அதனால் இதை முடிவு வரை நாங்கள் கிளம்ப மாட்டோம் என்று கூறியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை கொடுத்து கேட்போம். இன்றும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்வதாக நம்மகிட்ட சொன்னாங்க. இவங்க என்ன நடக்குது அந்த இதில் தொடர்ந்து நிர்வாகத்தை, அதாவது வருவாய்த்துறையிலும் சரி நிதித்துறையிலும் சரி, இப்போ தொடர்ந்து நீங்களும் போய் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வர்றீங்க. கைது ரோட்டில் போராட்டத்துடன் கைது பண்ணாங்க. இப்போது உங்கள் வருவாய்த்துறை என்ன சொல்லியிருக்காங்க, நிதித்துறை என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த உங்களுக்கு வழங்கக்கூடிய விஷயத்தை காலதாமதமாகுது? தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை கொண்டு செல்லவில்லைன்னு சொல்லி தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் கடந்த 3/1/2026 தமிழக முதல்வர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறைகளுக்கு அரசாணையாக வெளியிட்டு வருகின்றது. ஆனால் வருவாய்த்துறையில் பணி செய்யக்கூடிய கிராம உதவியாளருக்கு அரசின் நலத்திட்டங்களை கடற்கோடி கிராமத்திற்கும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் கிராம உதவியாளர்கள். இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான இலவச பட்டாக்களை வழங்குவதற்கு முன்னுதாரணமாக இருந்தவர் கிராம உதவியாளர்கள். எங்களுக்கு ஒற்றை கோரிக்கையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் அரசாணை 625 படி முழுநேர ஊழியர்களாக ஆக்கப்பட்டு 31 ஆண்டுகளாகியும் எங்களுக்கான முழுநேர அந்த பங்களிப்பு கிடைக்கவில்லை என்பதனால்தான் இன்றைக்கி 33வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கின்றோம். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் ஒற்றை கோரிக்கையான டி கிரேடுக்கு இடையான 15,700 அரசாணையாக வெளியிடக் கோரிதான் இன்று தொடர்ந்து 33 நாட்களாக சென்னை எழிலக வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் காலம் வருகின்றது. கடந்த தேர்தல் காலத்தில் ஸ்டாலின் தான் வருகிறார், விடியல் தர போகிறான்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் நாங்களும் உங்களுக்கு வாக்களித்தோம். இன்று விளிம்பு நிலையில் யாரும் இருக்க வேண்டாம், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை நாங்கள் தூக்கி நிறுத்துவோம் என்று சொல்லிக்கூடிய முதல்வர் அவர்கள், ஆனால் கிராம உதவிகளுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இன்னும் வழங்காமல் இருக்கின்றது என்பதை தமிழக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்கள் தொடர்ந்து 2 பேரும் போயிட்டு வந்தீங்க, எல்லகத்துக்கு போனீங்க. இப்போ எல்லகத்துலேருந்து தலைமைச் செயலகம் பண்ணி போராடிட்டு இருந்தீங்க, போயிட்டு வந்தீங்க, பேச்சுவார்த்தை நடத்திங்களே. உங்கள் செயலாளர் என்ன சொன்னாங்க? நீங்கள் நிதித்துறை அமைச்சர் பார்த்தீங்களா? நிதித்துறை அமைச்சரை சந்தித்ததுக்கு உங்களுடைய செயலாளர் அம்மா அவர்களை சந்திங்கன்னாங்க. அவங்க போய் அம்மா கேட்டதுக்கு இல்லை உங்களுக்கு ஃபைனான்ஸ் தான் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஃபைனான்ஸ் கிட்ட தான் ஃபைல் இருக்குது, கண்டிப்பாக செய்து தருகிறேன் என்று சொல்கிறார் தவிர, ஆனால் பல்வேறு துறைகளெல்லாம் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளால் ஏன் கிராம உதவியாளர் மட்டும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு அவல நிலை. இன்றைக்கி 12,500 குடும்பமுமே இன்றைக்கி என்றென்றும் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி கடனாக இருக்கும். எங்களுக்கு பிரதான ஒரு கோரிக்கை ஏன்னு சொன்னால், மக்கள் பணிகளில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரே நிர்வாகம் என்று சொன்னால் அது கிராம உதவியாளர், அது மறுக்க முடியாது. மகளிர் உரிமைத்தொகை, மக்களுடன் முதல்வர், பட்டாமேளம், பல்வேறு துறைகளை சிறப்பாக பணியாற்றியவர்கள் நாங்கள் கிராம உதவியாளர்கள். ஏன் கிராம உதவியாளருக்கு மட்டும் இதனால் வரை தமிழக முதலமைச்சர் அறிவிக்கலை என்பது, துணை முதலமைச்சர் அறிவிக்கை என்பது எங்களுக்கு மிகவும் மன வேதனை அளிக்கிறது. அவர் சொன்ன மாதிரி நீங்களும் சரி, மற்ற துறைக்கெல்லாமே டெய்லி அறிவிப்பு வெளியே வந்துட்டு இருக்குல்ல, இப்போ உங்கள் துறைக்கு அறிவிப்பு ஏன் வெளியே வரணும்? உங்கள் துறை அதிகாரி என்ன அங்கே பிரச்சனை நடக்குதுங்க? இதுதான் எங்களுக்கே புரியாத ஒரு விஷயமா இருக்குது. மற்ற துறைக்கு மாண்பு முதல்வர்கள் அறிவிப்பு என்பது 5/3/2026 அன்று கூட பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறைக்கு கிட்டத்தட்ட 26,000 பேருக்கான ஒரு அரசாணை வெளியிடறாங்க. நாங்கள் 13,550 பேர் தான் நாங்கள் மொத்தமே இருக்கோம். ஆனால் எங்கள் துறைக்கான வருவாய்த்துறைக்கான கோப்பு மன்றம் என்பது எந்த அறிவிப்போ தமிழக முதல்வரால் எந்த அறிவிப்போ எந்த அறிவிக்கலை என்பது மிக வேதனையாக ஒரு விஷயமா இருக்குது. வருவாய்த்துறை சரியாக செயல்படலையா? அமைச்சரே செய்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் எந்த அறிவிப்புமே அறிவிக்கலை. அவர் தான் எங்களுக்கு முக்கியமான எங்கள் அமைச்சர் தான் இதுக்கு காரணமாக நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா அறிவிக்க வேண்டியவர் அவர் தான், அவரே செய்யலைன்னா அப்போ யார் செய்ய முடியும்? எங்களுடைய செயலாளர் கேட்டால் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நிதித்துறை செயலாளர் செஞ்சோன்னா நீங்கள் உங்களுடைய வருவாய்த்துறை நிர்வாகத்தை கூடுதல் தலைமைச் செயலரை நீங்கள் சந்திங்க, பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ அவர் ஃபைனான்ஸ் இல்லைன்ற எந்த இடத்துலையும் அந்த தகவலும் தெரிவிக்கலை என்று இந்த தெரிவிக்கிறேன். அதாவது வருவாய்த்துறை என்பது தமிழகத்தின் முதன்மையான துறை. அடுத்த கட்ட போராட்டம் என்னவா இருக்கும்? நாங்கள் அடுத்த கட்ட போட தேர்தல் அறிவித்தாலும் மரியாதை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் மனுக்கள் அளித்துள்ளோம். நீங்கள் தேதி அறிவித்தாலும் இந்த 33 நாள் போராட்டம் நடத்தினா கிராமத்தை கண்டுகொள்ளாதனால நாங்கள் நிச்சயமாக தேர்தல் பண்ணி பார்க்க மாட்டோம் என்பதை கடிதம் கொடுத்துருக்கோம்.
கண்டிப்பாக அவருடைய போராட்டம் மீண்டும் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் உடனடியாகவே அரசாங்கம் இவங்களுடைய பிரச்சனை கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து 33வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.